வணக்கம் அவரும். இன்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. டெல்லியில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடன் காவல் நிலையம் சென்ற நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் டெல்லி காவல்துறை மறுப்பு தெரிவதற்கு காங்கிரஸ் கட்சி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வது, இதற்காக போராட்டத்தில் நடத்தி வந்தனர். பிறகு அமித்ஷாவின் நேரடி உத்தரவின் பேரிலே டெல்லி காவல்துறை ராகுல் காந்தியை நிராகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் பொதுச்செயலாளர் வேணுகோபால், நாட்டின் இளைஞர்கள் நம்பிக்கை ராகுல் காந்தி உயர்த்துள்ளதை கண்டு பாஜக அங்கீகரித்து தெரிவித்துள்ளார். துப்பாக்கி குண்டு காயங்களுக்கு மற்றும் தாக்குதல்களான மாணவர்களின் நியாயமான கோரிக்கை ராகுல் காந்தி நேரடியாக காவல் நிலையம் சென்று வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என காங்கிரஸ் கட்சி வேதனை தெரிவித்திருந்த நிலையில் இன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகிய இரு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மாணவர்களின் வலி மற்றும் கோரிக்கைகளை மீதும் பொருட்படுத்துதல் என விமர்சித்துள்ளனர். ராகுல் காந்தி மாணவர் தாக்குதலுக்கு உள்ளான ராகுல் காந்தியிடம் முறையிட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து மறுப்பது எந்த வகை நியாயம் என்ற கேள்வி எழுப்பினர். மத்திய உள்துறை அமித்ஷாவின் அழுத்தம் இல்லாமல் டெல்லி காவல்துறையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு நடத்த துணியாது என குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய தலைமுறையினர், இளைஞர்கள் மற்றும் குடிமக்களின் நம்பிக்கைக்காக ராகுல் காந்தி விலகுவதை கண்டு அச்சமுள்ளதாக பாஜக தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்த வெற்றி காங்கிரசின் வெற்றியாக கருதப்படுகிறது. பிறகு ராகுல் காந்தி அவர்களே உள்ளே அழைத்து சென்று பாதிக்கப்பட்ட மாணவரின் அம்மாவும் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இன்று காலை முதலே இந்த போராட்டம் நடைபெற்று வந்ததில் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது. இந்த நிலையில் காவல்துறை புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவர் அவரின் வழக்கறிஞர் பிரியங்கா காந்தி ஆகியோர் அழைத்து சென்ற காவல்துறை புகார் தொடர்பான விவரங்களை அறிந்து தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட காப்பி எடுத்துக்கொண்டு நகலை ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர்.